இது நம்ம ஃபேமிலி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு வழக்குகள் தொடுப்பதற்காக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் எழும்பூர் நீதிமன்றம் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடுப்பதற்காக மத்திய சென்னை மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் எழும்பூர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். எதற்காக இந்த அவதூறு வழக்கு என்று பார்க்கும்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது நேற்றுடன் நடந்து முடிந்தது. அந்த வகையில ஏப்ரல் 15ஆம் தேதி மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட புரசைவாக்கத்துல அதிமுக சார்பில் ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. அப்போது அதிமுக கூட்டணியில போட்டியிடக்கூடிய தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருந்த எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டின் நிதியில ஒரு 75% நிதியை கூட செலவு செய்யவில்லை என்று தயாநிதி மாறன் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு தயாநிதி மாறன் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக மத்திய சென்னை தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் தான் செயல்படுத்திய திட்டங்கள் என்னென்ன என்ற தகவல்கள் எல்லாமே பொதுத்தளத்தில் கிடைக்கிறது. அந்த பொதுத்தளத்தில் கிடைக்கக்கூடிய தகவலை எடப்பாடி பழனிசாமி பார்க்காமல் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய சென்னை நாடாளுமன்ற நிதியில் இருந்து பல்வேறு திட்டங்களை தான் நிறைவேற்றிருக்கிறேன் என்று தயாநிதி மாறன் ஒரு விளக்கம் ஒன்றையும் கொடுத்திருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை பரப்பியிருப்பதால் உடனடியாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் 24 மணி நேரத்திற்குள் திரு எடப்பாடி பழனிசாமி மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்று தயாநிதி மாறன் தெரிவித்திருந்தார். அந்த வகையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி மீதான திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தயாநிதி மாறன் பதிவு செய்திருக்கிறார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த அவதூறு வழக்கை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தயாநிதி மாறன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதனை பார்க்கலாம். அனைவருக்கும் ரெடியா? செக் செக். அனைவருக்கும் வணக்கம். இன்று எழும்பூர் 13வது நீதிமன்றத்தில் பிரச்சாரத்தின் போது, தேர்தல் பரப்புரை போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்த 75% நான் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அவதூறை பொய் என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்டிருந்த வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார். அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று. ஆகையால் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் பார்த்தா 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்திருக்கிறேன். சுமார் 17 கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. 17 கோடியிலே மீதி இருப்பது வெறும் 17 லட்சம் தான். அத்தனையும் என் மத்திய சென்னை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கிறேன். விவரங்கள் இருக்கிற அதை பார்த்தீங்கன்றால் இன்று அவர் தோல்வி விவரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே, திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சில் பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால், என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே
திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடுத்தேன். ஆங்கில நாடுகள் வந்து மேற்கோள் காட்டி தான் நாங்களாம் பேசணும்னு சொல்லி எல்லாருமே அந்த குற்றத்தை முன்வைக்கிறாங்க. அது அடுத்த நாளே அது ஆங்கில நாளேடு அதற்கு மறுப்பு தெரிவித்தது. நாங்கள் வெளியிட்ட செய்தி தவறு. என்னென்றால் அது ஒரு பெரிய என்னென்னா, எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ, அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்று அது அப்போதாக ஆர்டிஐ எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அஃபிஷியலாகவே எங்கள் வெப்சைட்டில் டெல்லியில் பார்லிமெண்ட் வெப்சைட் தெளிவாக இருக்குது. ஸோ ஆர்டிஐயில் வந்தால் தப்பு என்பது இருக்குது. இதே தான் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐயில் ஒரு தவறான செய்தியை பண்ணார். அந்த செய்தியை சுட்டி நாளிதழ் ஆசிரியருக்கு நான் சுட்டி காட்டினேன். இவ்வாறு தான் என் தொகுதியிலே இருக்கும்போது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியோ மற்றவர் யாரும் தான் வேண்டும் என்றே பேசியிருக்கிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி தரணும்னு சொல்லி எம்பி எல்லாம் வலியுறுத்தி வர்றீங்க. ஒரு ஃபண்டு ஒதுக்குறதுலையும் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதுலையும் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு சார்? அதுக்காக இல்லை அது தேர்தல் முடிட்டு பேசுகிறோம். ஓகேங்களா? மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.